சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். கார்கில் வெற்றி தினத்தையொட்டி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர் நினைவிடத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி மலர் வளையம் வைத்து உயிர் நீத்த வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அரசு சார்பில் கார்கில் வெற்றி தினம் இன்று புதுச்சேரி கடற்கரை சாலையில் பிரெஞ்சு தூதரகம் எதிரில் அமைந்துள்ள போர் வீரர் நினைவு சின்னத்தில் கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். இதைத் தொடர்ந்து சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், திருமுருகன், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, அரசு கொறடா ஏகேடி ஆறுமுகம், சட்டமன்ற உறுப்பினர்கள் கேஎஸ்பி ரமேஷ், பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி, சம்பத், அசோக் பாபு ஆகியோர் போர் வீரர் நினைவிடத்தில் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை தலைமை இயக்குநர் ஸ்ரீனிவாஸ், அரசு செயலாளர் பத்மா ஜெய்ஸ்வால், கேசவன், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன், இந்திய கடலோர காவல்படை, தேசிய மாணவர் படை அதிகாரிகள் மற்றும் முன்னாள் ராணுவ வீரர்கள் பலரும் கலந்து கொண்டு போர் வீரர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து கார்கில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். இதைத் தொடர்ந்து 2 நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. விழாவில் கார்கில் வெற்றி தினம் வெள்ளி விழாவையொட்டி கார்கில் போரில் பங்கேற்ற புதுச்சேரியைச் சேர்ந்த ராணுவ படை வீரர்களுக்கு முதலமைச்சர் ரங்கசாமி சால்வை அணிவித்து நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவித்தார். புதுச்சேரி டிஜிபியாக ஷாலினி சிங்கை நியமித்து மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. புதுச்சேரி டிஜிபியாக கடந்த 2 ஆண்டுகளாக பணியாற்றி வரும் ஸ்ரீனிவாஸ் இந்த மாத இறுதியில் பணி ஓய்வு பெறவுள்ளார். இந்நிலையில் புதுச்சேரி மாநில காவல்துறையின் புதிய டிஜிபியாக ஷாலினி சிங் நியமிக்கப்பட்டுள்ளார். 1996ஆம் ஆண்டு IPS பேட்சான ஷாலினி சிங் தற்போது டெல்லி காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவு சிறப்பு ஆணையராக பணியாற்றி வருகிறார். வரும் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் புதுச்சேரி டிஜிபியாக அவர் பதவியேற்க உள்ளார். இதற்கான ஆணையினை ஒன்றிய உள்துறை அமைச்சகம் பிறப்பித்துள்ளது. ஷாலினியின் கணவர் அனில் சுக்லா மிசோரம் டிஜிபியாக பணியாற்றி வருவது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் ஒலிம்பிக் தின போட்டிகளை நடத்த வேண்டும் என மாநில விளையாட்டு இயக்குநரகம் தெரிவித்துள்ளது. புதுவை விளையாட்டு மற்றும் இளைஞர் நல இயக்குநரகம் அனைத்து பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுவை மாநில பள்ளிகளில் ஒலிம்பிக் தினம் கொண்டாடப்பட வேண்டும். அப்பொழுது ஒலிம்பிக் சீருடையுடன் விளையாட்டு போட்டிகளை நடத்தலாம். ஒலிம்பிக்கில் பங்கேற்கும் நாடுகள் அவர்களின் கலாச்சாரம், பாரம்பரிய இசை, நடனம் போன்ற கலைகளையும் நிகழ்ச்சியில் வெளிப்படுத்த வேண்டும். உள்ளூர் பயிற்சியாளர்கள் மூலம் விளையாட்டு பயிற்சிகள், செயல் விளக்கங்களை அளிக்கலாம். புதுவை ஒலிம்பிக் சங்கம் பல்வேறு போட்டிகள் நடத்த திட்டமிட்டுள்ளது. இதில் மாணவர்களை பங்கேற்க செய்து போட்டிகளை போட்டோ, வீடியோ ஆதாரத்தோடு ஆகஸ்ட் 11ஆம் தேதிக்குள் அனுப்பலாம். ஒவ்வொரு பிரிவிலும் 5 பள்ளிகளுக்கு பரிசு வழங்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி கோர்க்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலை பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் கோர்க்காடு அரசு தொடக்கப்பள்ளி மற்றும் அரசு மேல்நிலை பள்ளிகளில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். முதலில் ஆசிரியர்களின் வருகை பதிவேட்டினை பார்வையிட்ட மாவட்ட ஆட்சியர் ஆசிரியர்கள் சரியான நேரத்திற்கு வந்து வகுப்புகள் எடுக்கின்றார்களா என்பதை ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் வகுப்பறைக்கு சென்று மாணவ மாணவிகளிடம் உரையாடிய மாவட்ட ஆட்சியர் தங்களுக்கு ஏதேனும் குறைகள் இருந்தால் நேரடியாக தெரிவிக்கலாம் என்றார். இதைத் தொடர்ந்து வில்லியனூர் சார் பதிவாளர் அலுவலகத்திற்கு சென்ற மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி லிசை பிரான்சே பள்ளியில் நடைபெறும் திரைப்பட திருவிழாவையொட்டி ஆரோவில் நடன கலைஞர்கள் நடனத்தோடு கடற்கரை சாலையில் தூய்மை பணிகளை மேற்கொண்டது அனைவரின் பாராட்டை பெற்றது. புதுச்சேரி ராக் கடற்கரை புகழ்பெற்ற கடற்கரையாகும். இந்த கடற்கரைக்கு தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் ஆயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்றனர். இதனால் அரசு மற்றும் பல்வேறு தொண்டு நிறுவனங்கள் சார்பில் தூய்மையாக வைத்திருக்க தூய்மை பணிகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் திரைப்பட திருவிழா புதுச்சேரி லிசை பிரான்சே பள்ளியில் வரும் 3 நாட்கள் நடைபெற உள்ள நிலையில் திரைப்பட விழா குறித்த விழிப்புணர்வு ஆரோவில் நடன கலைஞர்களால் நடத்தப்பட்டது. புதுச்சேரி ராக் கடற்கரையில் நடத்தப்பட்ட இந்த விழிப்புணர்வோடு தூய்மை பணியும் மேற்கொள்ளப்பட்டது. நடன கலைஞர்கள் தங்கள் நடன அசைவோடு குப்பைகளை அகற்றியது அனைவரையும் கவர்ந்தது. இதனை சுற்றுலா பயணிகள் ஆர்வத்தோடு கண்டு ரசித்து பாராட்டி சென்றனர். வில்லியனூர் கோடப்பாக்கம் பைபாஸ் சாலை போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் இயக்கி வைத்தார்.
வில்லியனூர் பிரதான சாலையான கூடப்பாக்கம் பைபாஸ் பகுதியில் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வந்தனர். வில்லியனூர் கூடப்பாக்கம் பைபாஸ் சாலையில் தானியங்கி போக்குவரத்து சிக்னல்கள் புதிதாக அமைக்கப்பட்டுள்ளன. புதிதாக அமைக்கப்பட்ட போக்குவரத்து சிக்னல்களை போக்குவரத்து துறை ஆய்வாளர் செந்தில் கணேஷ் தலைமை தாங்கி இயக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் போக்குவரத்து துறை உதவி ஆய்வாளர்கள் ராமமூர்த்தி, அன்பழகன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவலர் நேரு உட்பட காவலர்கள் பலர் கலந்து கொண்டனர். 7வது ஊதிய குழுவை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை நிறைவேற்ற வலியுறுத்தி 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி அங்கன்வாடி ஊழியர்கள் சங்கத்தின் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டசபை அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சங்க தலைவர் ராஜலட்சுமி தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட அங்கன்வாடி ஊழியர்கள் கலந்து கொண்டு 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை அமல்படுத்துவது, நிலுவையில் உள்ள போனஸ் மற்றும் பஞ்சப்படியினை வழங்குவது, 6வது ஊதிய குழு பரிந்துரைப்படி அங்கன்வாடி உதவியாளர்களுக்கு 50% நிலுவை ஊதியம் வழங்குவது, அரசு தரப்பில் பணிக்கொடையினை முடக்கும் வகையில் உயர்நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கை திரும்ப பெறுவது உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரி சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரியில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி சட்டப்பேரவை தலைவர் செல்வம் மரபுகளை மீறி தொடர்ந்து செயல்பட்டு வருகிறார் என்றும், அரசின் புதிய திட்டங்கள் மற்றும் அமைச்சர்களின் துறை சம்பந்தமாக பல்வேறு அறிவிப்புகளை தன்னுடைய அரசியல் சுய லாபத்திற்காக முன்கூட்டியே அறிவித்து விளம்பரம் தேடி வருவதாகவும் குற்றம் சாட்டினார். மேலும் சட்டப்பேரவையில் சபாநாயகர் மீது நம்பிக்கை இல்லாத தீர்மானத்தை எதிர்க்கட்சிகள் கொண்டு வர வேண்டும். ஆனால் எதிர்க்கட்சியாக இருக்கும் திமுக பாஜகவுடன் கள்ள கூட்டணி வைத்துள்ளதால் அதனை செய்ய வாய்ப்பில்லை என்று கூறினார். மேலும் சபாநாயகரின் நடவடிக்கைகள் தொடர்பாக அதிமுக சார்பில் ஆளுநரிடம் புகார் தெரிவிக்கப்படும் என்றும், கூட்டணி ஆட்சியில் உள்ள முதலமைச்சர்களை சபாநாயகரை வைத்து மலைப்பாம்பு விழுங்குவது போல் பாஜக விழுங்கி வருகிறது என்று தெரிவித்தார். மாநில டென்னிஸ் விளையாட்டு வீரர்களுக்கான பரிசளிப்பு விழாவில் உப்பளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினார். புதுச்சேரி மாநில டென்னிஸ் சங்கம் சாம்பியன்ஷிப் தொடர் போட்டி 14 வயதிற்குட்பட்டோர்களுக்கானது வெள்ளிக்கிழமை அன்று காலை 9:30 மணிக்கு புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். நிகழ்ச்சியில் கேப்டன் பிரதாபன், தலைவர் மற்றும் தொகுதி செயலாளர்கள் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி மற்றும் நிசார், கிளை செயலாளர்கள் இருதயராஜ், ராகேஷ், அலுவலக பொறுப்பாளர்கள், இசி உறுப்பினர்கள் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் பணிக்காக வேலைவாய்ப்பு முகாம் அலையன்ஸ் பிரான்சே மையத்தில் நடைபெறுகிறது. தேசிய வாழ்வாதார சேவை மையம் துணை பிராந்திய வேலைவாய்ப்பு அதிகாரி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தனியார் நிறுவனத்தில் பிரெஞ்சு மொழிபெயர்ப்பாளர் நிரந்தர பணிக்கு வேலைவாய்ப்பு முகாம் நாளை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை புதுச்சேரி அலையன்ஸ் பிரான்சே மையத்தில் நடைபெறுகிறது. அதன்படி 20க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. சென்னை, இந்தூரில் பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் சான்றிதழ்களுடன் முகாமில் பங்கேற்கலாம் என குறிப்பிடப்பட்டுள்ளது. வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் கோவிலில் 96ஆம் ஆண்டு சடல் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் நிகழ்ச்சியின் நிறைவு நாளான நேற்று அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. முக்கிய நிகழ்வாக நேற்று மாலை அம்மனின் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. இதனையொட்டி ஊஞ்சலில் அமர்ந்தபடி இருந்த சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட அம்மனுக்கு பூஜை, தீப ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர். காராமணிக்குப்பம் அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற சாகை வாரத்தல் விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை காராமணிக்குப்பம் நல்லாண்டு மேஸ்திரி வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் சாகை வார்த்தல் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த 18ஆம் தேதி மங்கள இசையுடன் அனுச்சை, விநாயகர் பூஜை, வருண பூஜை,
கணபதி ஹோமம் உள்ளிட்ட பூஜைகளுடன் அம்மனுக்கு காப்பு கட்டுதல், கொடி ஏற்றுதலுடன் துவங்கியது. இதைத் தொடர்ந்து அம்மனுக்கு தினமும் பல்வேறு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் இன்று அம்மனுக்கு சாகை வார்த்தல் விழா நடைபெற்றது. இதில் பங்கேற்ற நூற்றுக்கணக்கான பக்தர்கள் செடல் மற்றும் பார்ச்சாகை வார்த்து அம்மனுக்கு நேர்த்தி கடன் செலுத்தி வீதி உலா வந்தனர். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திற்கு சொந்தமான பேருந்துகளை இயக்க ஒப்பந்ததாரர்களுக்கு டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த அடிப்படையில் பேருந்துகளை இயக்க ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் பணிகளுக்கு டெண்டர் கோரப்பட்டுள்ளது. டெண்டர் விண்ணப்பங்களை வழங்க ஆகஸ்ட் 28 இறுதி நாள் என சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது. இறுதி நாளான ஆகஸ்ட் 28 டெண்டர் முடிவுகள் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பைன்ஸ் நாட்டில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. அந்நாட்டின் பட்டன் மாகாணத்தில் உள்ள தலைநகர் மணிலா, கல்பர்சன், லூசன் ஆகிய நகரங்களில் கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. கனமழையின் காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. மின்சாரம், சாலைகள் துண்டிக்கப்பட்டுள்ளதால் மக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். இந்நிலையில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம், நிலச்சரிவில் சிக்கி இதுவரை 37 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் பலர் படுகாயமடைந்துள்ளனர். இதனையடுத்து மீட்பு நடவடிக்கையில் தேசிய பேரிடர் மேலாண்மை குழுவினர் ஈடுபட்டு வருகின்றனர். 9வது மகளிர் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி இலங்கையில் நடைபெற்று வருகிறது. லீக் சுற்று போட்டி முடிந்த நிலையில் இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, வங்காளதேசம் ஆகிய அணிகள் அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றன. இந்நிலையில் இன்று நடைபெற்ற முதல் அரையிறுதியில் நடைபெற்ற சாம்பியன் இந்தியா மற்றும் வங்காளதேச அணிகள் மோதின. டாஸ் வென்ற வங்காளதேசம் பேட்டிங் தேர்வு செய்தது. அதன்படி முதலில் ஆடிய வங்காளதேச அணி வீராங்கனைகள் இந்திய அணியின் பந்து வீச்சை சமாளிக்க முடியாமல் அடுத்தடுத்து ஆட்டமிழந்தனர். இதனால் நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 8 விக்கெட்டுகளுக்கு வங்காளதேச அணி 80 ரன்கள் மட்டுமே எடுத்தது. அந்த அணியின் கேப்டன் நிகர் சுல்தானா பொறுப்புடன் விளையாடி 32 ரன்னில் ஆட்டமிழந்தார். இந்தியா சார்பில் சிறப்பாக பந்து வீசிய ரேணுகா சிங் மற்றும் ராதா யாதவ் தலா 3 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இதனையடுத்து 81 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் இந்திய அணி களமிறங்கியது. தொடக்க வீராங்கனைகளாக ஷபாலி வர்மா மற்றும் ஸ்மித்ரி மந்தனா களமிறங்கினர். இருவரும் பொறுப்புடன் ஆடினர். ஸ்மிருதி மந்தனா சிறப்பாக ஆடி அரை சதம் கடந்தார். இறுதியில் இந்திய அணி 11 ஓவரில் விக்கெட் இழப்பின்றி 83 ரன்கள் எடுத்து அபார வெற்றி பெற்று இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.